யாரெல்லாம் சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் நீதிபதியை விமர்சிக்கிறார்களோ அவர் மீது கடுமையான சொல்லக்கூடிய தீர்ப்புகள் எல்லாமே சர்ச்சைக்குரிய தீர்ப்புகள் எல்லாமே சர்ச்சைக்குரிய தீர்ப்புகள். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 4-5 நாட்களாக சமூக வலைத்தளத்திலையும் சரி அரசாங்கத்திலையும் சரி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. தமிழகத்தில் வேண்டுமென்றே ஒரு பிரச்சனை கிளப்ப வேண்டும் என்று சில இஸ்லாமிய அமைப்புகள் போராடி வருகிறார். நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமையான ஜும்மா தொழுகை முடிச்ச உடனே எல்லா பக்கம் ஆர்ப்பாட்டம். பாருங்க, மதத்தின் அடிப்படையில் பிரச்சனை எப்படி எல்லாம் பண்றாங்கன்னு பாருங்க. ஒரு தொழுகை முடிச்ச உடனே அந்த அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் வைக்கிறாங்க. எல்லா பக்கம் ஜும்மா தொழுகை முடிச்சுட்டு வந்தேன்னா 3 மணிக்கு ஆர்ப்பாட்டம் அப்படின்ட்டு. இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காக வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, மாண்புமிகு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களே கண்டித்து அப்படின்ட்டு. ஏங்க திடீர்னு இவங்க ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களே, மாண்புமிகு நீதிபதி அவர்களே இவர்கள் ஏன் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும்? இவர்கள் கடந்த திமுக ஆட்சியில் இவர்கள் செய்தது, திமுக ஆட்சியை இவர்கள் பயன்படுத்தி கொண்டு 2024 ஒரு அரசாணை பெற்றிருக்கிறார்கள். மதமாறி போனவர்களுக்கு அவர்களுக்கு சலுகை வேண்டும், அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சமீபத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கில் இந்துவா இருந்தவர் மதமாறி போறார், அவர் இடஒதுக்கீடு எனக்கு வேணும்னு கேட்கிறார். அதுக்கு அரசாங்கத்துக்கு உத்தரவிட வேணும்னு சொல்லி வழக்கு வருது. அந்த வழக்கு விசாரித்தது 2 நீதியரசர்கள். நல்லா கவனிங்க, 2 நீதியரசர்கள். ஒன்று ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள், இன்னொன்று பி.பி. பாலாஜி அவர்கள். மாண்புமிகு நீதியரசர்கள் 2 பேர் கொண்ட பெஞ்ச். ஒருவர் மதமாறி விட்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அரசியல் சாசனத்தில் மதம் மாறிவிட்டால் ஒரு இடஒதுக்கீடு கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அரசியல் சாசனத்தில் இருக்குது. அது மதம் மாறிட்டால் இஸ்லாமியர் மதம் மாறினாலும் கிறிஸ்துவ மதம் மாறினாலும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். இதற்காக பல்வேறு வழக்கினுடைய நீதிமன்ற தீர்ப்பு காட்டியிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு 1956 மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் ராஜமன்னார் மாண்புமிகு நீதியரசர் தலைமையில் 5 பேர் கொண்ட ஒரு பெஞ்ச் விசாரிச்சது. அதில் ஒரு இஸ்லாமிய நீதிபதியும் இருந்தார். அந்த மாண்புமிகு நீதியரசர் ராஜமன்னார் தலைமையில் ஒரு நீதிபதியை ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இடஒதுக்கீடு கிடையாது. இதையெல்லாம் விசாரித்து இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எல்லாம் காட்டி சட்டத்தை விதிமுறைக்கு உட்பட்டு அதை ரத்து பண்ணிட்டாங்க. அந்த அரசாணை ரத்து பண்ணிட்டாங்க. மதம் மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. இவங்களோட இடஒதுக்கீடு ஏற்கனவே கருணாநிதி கொடுத்த இடஒதுக்கீடு ரத்து பண்ணவே இல்லை. பிற்படுத்தப்பட்ட மக்களிலிருந்து 30% இடஒதுக்கீடுல 7% கொடுத்து இஸ்லாமியருக்கு கிறிஸ்தவருக்கு கொடுத்தாங்க. அப்போ கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு 3% பத்தாது அப்படின்னு நிறைய எங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி அவங்க வேண்டாம் சொன்னதுக்காக இஸ்லாமியருக்கு மட்டும் கொடுத்தார்கள். இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 26% இருக்குது. அது சட்ட விதிக்கு மாறா இருக்குன்னு சொல்லி இன்னும் குற்றச்சாட்டு உள்ளது. அந்த 3% இடஒதுக்கீடு ரத்து பண்ணவே இல்லை. கடந்த திமுக ஆட்சியில் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்த ஆட்சியில தான் 2024 இந்த ஆணை இருக்குது, அரசாணை. அதை ரத்து பண்ணிக்கிறாங்க. சரி, அப்படி ஆனால் இந்த அரசாணை ரத்து பண்ணா இவங்க என்ன பண்ணணும்? மேல்முறையீடு போகணும். இவர் சொன்ன தப்பு மேல்முறையீடு போங்க. அதை விடுத்துட்டு கொச்சைப்படுத்தி நீதிபதிகளை ஒருமையில பேசுறது, நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டேன் என்று சொல்றது. பாருங்க, நேற்றைய தினம் மதுரையில் நடந்த தமிழ்நாடு TNDJ நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசியவர்கள் அந்த நீதிமன்ற தீர்ப்பை எங்களுக்கு மதிக்க மாட்டோம் அப்படி சொல்றாங்க. இது என்னங்க அர்த்தம்? இது நாட்டினுடைய தலையாக இருக்கிறது நீதிமன்றத்தை மக்கள் நம்பி இருக்கிறாங்க. ஜனாதிபதி கூட கேள்வி கேட்டது இந்த நீதிமன்றம். அப்போ நீதிமன்றத்தில் நீதிபதி இது தனிப்பட்ட முறையில் ஒரு சமயத்தை வச்சோ அவருக்கு மத சாயம் பூசியோ ஒரு கட்சி சாயம் பூசியோ விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சா யாருமே இல்லையே. இது எந்த விதத்தில் நியாயம்? தமிழக அரசு இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு எப்படி அனுமதிக்கிறத நம்முடைய கேள்வி. இப்போ மாண்புமிகு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பற்றி திருப்பரங்குன்றம் பிரச்சனை வரும்போது ஒரு புத்தகம் வெளியிட்டார்கள். அப்போ உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. அந்த வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நீதிபதிகளை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லி அதுக்காக சொல்லி அந்த புத்தகங்களை பரிமுறை செஞ்சாங்க. எந்த நீதிபதியும் விமர்சிக்க கூடாது என்று உத்தரவு இருக்கு. அப்போ மீண்டும் இந்த மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கவனத்துக்கு இது போகுதா போலியா? அவர் தெரியாம இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. எப்படி ஒரு நீதிமன்றத்தையோ நீதிபதியை அவமதித்து எப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்? இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சட்டம் என்பது அரசியலமைப்பில் ஏற்றப்பட்டது. சட்டத்துக்கு அதுல குறை அப்பீல் ஒன்று இருக்குல்ல, உங்க குறை அங்க சொல்லுங்க. 2024 போட்ட ஜியோவை ரத்து பண்ணாச்சு அப்படின்னா அப்போ இவங்க மதத்தை வளர்ப்பதற்காக ஏமாற்றி மக்களை மதம் மாற்றுவதற்கான அந்த சட்டம் இருக்கு. நாங்கள் குற்றச்சாட்டுறோம். அங்கதான் உனக்கு இடஒதுக்கீடு இருக்கு, இங்கேயும் வாங்கி தரேன்னு தானே அர்த்தம். மதம் மாற்றுறது நாம சொல்றோம். மதம் மாற்ற தடை சட்டம் கொண்டு வா நாம கேட்டு இருக்கு. இதுக்காக தானே. அப்போ நாம புரிந்து கொள்ள வேண்டியது நீதிமன்றங்களை விமர்சிக்க கூடாது. இப்ப மட்டும் இல்லைங்க, இவங்க அயோத்தியினுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்தது. நீங்க உலகமே பெரிய எதிர்பார்த்து கொண்டு இருந்து அயோத்தியில பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. அற்புதமான தீர்ப்பு எந்த பிரச்சனையும் இல்லாம தீர்ப்பு வந்து அயோத்தி 30 வருஷமா என்னென்னமோ நடந்தது. ஆனால் ஒன்றும் நடக்காம அற்புதமான தீர்ப்பு. கோயில் கட்டிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை.
அந்த நீதிமன்ற தீர்ப்பை விமர்சித்தார்கள். முத்தலாக், அங்கு இஸ்லாமியத்தில் இருக்கிற பிரச்சனையில முத்தலாக் பிரச்சனை வந்தபோது அதுக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கி நீதிபதிகளை விமர்சனம் பண்றாங்க. யாராவது பொது சிவில் சட்டம் கொண்டு வர சொன்னா உடனே நீதிபதிகளை விமர்சனம் பண்றது இது உகந்ததல்லவா இந்த நாட்டில்? இது ஜனநாயக நாடு, இது அரபு நாடு கிடையாது, இஸ்லாமிய நாடு கிடையாது, இது ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தில் சட்டம் சொல்லுது, சட்டத்தில் இருக்கிறத நீங்க கடைபிடிக்குங்க. நீதிமன்ற தீர்ப்பு அப்பீல் போங்க. அதுக்காக நீதிமன்றங்களை பொது வேலைகளை விமர்சிக்கிறது, கார்ட்டூன் வரைகிறது, ஒருமையில பேசுறது, இதெல்லாம் தமிழக அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும். இந்த நிலையை வளர்த்தக்கூடாது. சாதாரண மக்கள் இன்னைக்கு லட்சக்கணக்கானவர் நீதிமன்றத்தை நாடி வருகின்றார்கள். நம்முடைய கோரிக்கை, மீண்டும் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தானாக முன்வந்து எடுக்க வேண்டும். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எடுத்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாரெல்லாம் சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் நீதிபதியை விமர்சிக்கிறார்களோ அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.